அந்த இடத்துல அவன் இல்லை அந்த ஜால்ரா குரூப்பில். ஏன்னா அவனும் என்னை இது பண்ணான், விஷால் பண்ணான், அருண் பண்ணான், அப்புறம் இன்னொரு யாரு சத்யாலாம். ஸோ அந்த ஒரு இது புரியுது. இப்போ கூட நான் வந்தது என்னன்னா ஜால்ரா டீமுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பெரிய சேலஞ்சராக இருக்கணும். அதெல்லாம் நான் சும்மா விடணும். இதுதான் வந்து சத்தியமா எனக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன கார்னர் பண்ணானுங்களே, எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே ரொம்ப பொறுமையாக இருப்பேன், நீயே பார்த்துருப்பேன். அந்த 14 நாளில் என்னோட கோவம் வெளிப்பட்டுருக்காது. ஆனால் எப்போ இவங்க எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணாங்களோ அவனுங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு தான் நான் வந்தேன் சீரியஸாக. நீங்க வந்து அவங்க இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கடவுறது இந்த மாதிரி நோண்டிக்கு அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கூட நான் பொருளை மட்டும் தான் சொன்னேன் தவிர என்ன யாரு கூடவோ இல்லை அப்படின்னு நான் அந்த மாதிரி நான் சொல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் போர்ட்ரே பண்றீங்க? நினைக்காம எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? இப்படி பண்ணது இல்லாம புரியுது, தப்பா இருக்குமா? புரியுது, உனக்கே தெரியும். சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற அதுக்காக அது பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலும் மனசு சொல்றது வேற, புரியுது ஜாக்கி. சாவடிச்சிருவேன் சொல்றது வேறனா, நீங்க வந்து அவனோட கேரக்டர் வந்து இப்போ அதுதான் அந்த நோண்டிக்கிட்டு அந்த மாதிரி நான் அதுதான் இப்போ விட்டே சொன்னேன். அவனுக்கு வந்து ஜெஃப்ரியோ இல்லை சத்யோ கேரக்டர் லெஸ்ஸு கிடையாது. அவனுங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவான ஒரு நல்ல அழகான கேரக்டர் இருக்கு. பட் என்னன்னா அவனுங்க பண்ணும்போது அது தப்பா தெரியல. ஆனா அதுல வந்து நான் சொல்லும் போது தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட பயணம். ஓகே, உங்களுக்கு அது தப்பா தெரியல, எனக்கு அது தப்பா. நீங்க இப்படி சொல்லும் போது ஜெஃப்ரி எங்க எல்லாரும் கூடயும் பேசிருக்கான், எங்க எல்லாரும் கூடயும் எங்கேயும் பேடா ப்ராஜெக்ட் அது வந்து பேடா ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்ல, இவங்க சொல்றதுனால பேடா ப்ராஜெக்ட் ஆயிடும் அப்படி கிடையாது. ஜெஃப்ரி சத்யா ரெண்டு பேருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கேள்வி கேட்பேன். புரியுது. அதுதான் நீங்க சொல்றது வந்து வேர்டே தவிர நீங்க சொல்ற மாதிரி அவன் கேரக்டர்லெஸ்ஸான கேரக்டர் கிடையாது. நீங்க நினைக்கிறது என்னமோ நான் என்னமோ அவனை நினைக்கிறேன். சொன்னீங்கன்னு சொல்லல, நீங்க ஒருத்தங்களோட கேரக்டரை தான் சொல்றீங்க, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றீங்க. சொல்ற வார்த்தை ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப அவன் என்ன ஒரு நிமிஷம், அதுக்கு நீங்க எல்லாம் தப்புன்னு சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆமா, சாரியே சொல்லிட்டேன். என்னடா சாரி சொல்லலையே அந்த இடத்துல லாஸ்டா ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா சாரின்னு சொன்னேன். லாஸ்டா அது எப்படி அந்த விஷயத்துக்கு இந்த சாரி கன்வே இன்னொன்னு சொல்றேன் நான், நீங்க வெளியில இருந்து வந்திருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் ஜெஃபோ நீங்க உங்க என்ன ஜால்ரா குரூப் அது மட்டும் நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல வேணா சொல்லுங்க. அவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் நம்புறேன் அவங்க அந்த மாதிரி கிடையாது. ஜாக்கி, நான் வந்து அதே மாதிரி வார்த்தை பேசும்போது பார்த்து யூஸ் பண்ணு. அதே மாதிரி நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா நான் சொல்றேனே தவிர உங்களுக்குள்ள கம்பேர் பண்ணி அவன் தப்பு அவன் கரெக்ட் அப்படி நான் இல்ல நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தைகளை கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. words and they will stand by him. வந்து கஷ்டமாயிடுச்சுன்னா அப்ப நான் பண்ணிருக்க கூடாதுங்கிற வருத்தம் தான். எல்லாம் விளையாடுங்க, ஆல் தி பெஸ்ட். குறை தான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்.